Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்னது குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து குரேஷி வெளியேறிட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்றதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. வாரம் ஆரவாரம் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டாஸ்க், விதவிதமான காமெடி கலாட்டாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி வாரம் மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ சீசன் 5 ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டே இருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை தயாரிச்ச மீடியா மெசன்ஸ் நிறுவனமும் அதுல இருந்து வெளியேறிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருந்தாங்க. ஒரு சில கோமாளிகளும் அந்த நிகழ்ச்சியில மிஸ் ஆகுறதுனால ரசிகர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்துல தான் இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு முன்ன மாதிரி இல்லை, அந்த என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சிவாங்கி மிஸ் ஆகுறாங்க, பாலாவை திரும்பவும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகும்போது குரேசி தான் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி அவரோட காமெடி கவுண்டர்கள் போடுறது, அவரோட என்டர்டைன்மெண்டான நிறைய பெர்ஃபார்மன்ஸை போட்டு அந்த நிகழ்ச்சியை ஓரளவு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில குரேசியும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறாரு அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியோட ப்ரோமோல கூட பார்த்தீங்கன்னா குரேஷி இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ இதை வச்சுக்கிட்டு குரேஷியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகி இருக்கிறதா சில தகவல்கள் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அவர் விலகலை அப்படின்றதா பாத்தீங்கன்னா ஓரளவு நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த சீசன் ஆரம்பிச்சு 2 வாரங்களை கடந்துருச்சு. ஸோ 2 வாரத்துலயும் பாத்தீங்கன்னா குரேஷி கலந்துக்கிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ ஸ்கெடியூலிங் ப்ராப்ளம்னால பாத்தீங்கன்னா இந்த வாரம் அவரால் கலந்துக்க முடியல. அதனாலதான் இந்த வாரத்தோட ப்ரோமோல அவரை நம்மளால பார்க்க முடியல அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல உள்ள எபிசோடுகள் பாத்தீங்கன்னா குரேஷி கண்டிப்பா பங்கேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது நாஞ்சில் விஜயன் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறதா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல விஜய் டிவி கூட எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, பட் இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் எந்த ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சாலும் நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறது இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கோமாளிகளும் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தயாரிக்கக்கூடிய தரப்பு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில மன அதிருப்தியில இருக்கிறாங்க, அவங்களும் யாராவது ஒரு சிலர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஸோ குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி திரும்ப அதே அந்த பழைய நிலைமையோட திரும்பி வருமா அப்படின்றது ரசிகர்களோட கேள்வியா இருக்கு. ஸோ என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.